ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு உங்களை நேசிக்கிறார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பு அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரா, மகன்களே, மகள்களே எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். ஏசாயா 30:19 சொல்லியிருக்குது. இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மருத்துவ அருள்வார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில பேரை பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா, ஆகார் தன் 13 வயது மகன் தண்ணி இல்லாமல் சாகுதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் மனைவி இறந்து சாராள் இறந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புலம்பி அழுகிறாரு. 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அதாவது செல்லப்பிள்ளை யோசேப்பு துஷ்டமிருகம் அடிச்சிச்சுன்னு மற்ற குமார்கள் சொல்கிறப்போ அவர் யோசேப்புக்காக அழுவார். பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா வியாதி வந்த பொழுது சுவர்புறமாக திரும்பி அழுவார். பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாத ஆண் குழந்தைய நாணல் பெட்டியில் வச்சு அதுக்கு மேலே அதை வளர்க்க முடியாமல் பார்வோன் ராஜா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி குழந்தை இறந்து போயின்னு சொல்லி அதை ஒரு நாணல் பெட்டியில் வச்சு நதியோரத்தில் விட்டுருவாங்க. அந்த குழந்தைய திறந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த குழந்தை அழுகுது. பார்த்தீங்கன்னா ராஜா சவுல் இறந்துருவார். அப்போது தாவீதும் அவங்க கூட இந்த ஜனங்கள் எல்லாம் அழுவாங்க. பார்த்தீங்கன்னா என்னாகமத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டு அழுகிறாங்க. அண்ணாள் குழந்தை இல்லாமல் அழுகிறாங்க. பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமியை கல்லறையில வச்ச பொழுது மரியாள் அங்கே கல்லறைக்கு வெளியே அழுதுட்டு இருக்கிறாங்க. பேதுரு ஆண்டவர் 3 தடவை மறுதளிச்சவர். அப்போ அவர் அழுகிறார் மனங்கசந்து. இப்படி வேதத்தில் நிறைய பேர் அழுகிறாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற இந்த காணொளி பார்க்க நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தரை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் அதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தியிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. வாங்க ஜெபிக்கலாமா? ஹalleluya 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மகா கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையும் தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீ இனி அழுது கொண்டிரான்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் எங்கள் தமிழகத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையில் ஆண்டவரே கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக எதிர்காலத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் எல்லாம் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உணவு மறைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தகப்பனே, அவர்கள் துக்கங்கள் சந்தோஷம் மாறட்டும் ஆண்டவர். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்ட குறைகள் நிறைவாகட்டும். அவங்க கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை கர்த்தர் அப்பா, அவங்க முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே அப்போ அந்த அழுகையெல்லாம் நீங்கள் அப்போ நிப்பாட்ட போகிறீங்க. காய் ஸ்தோத்திரம் சாமி. எங்களை ஜெபத்தை கிடக்க நன்றி, பதில் கொடுத்தக்க நன்றி அப்பா. எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.